சென்னையில் வீட்டில் வைத்து பூஜிக்கப்பட்ட சிறிய விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் பட்டினப்பாக்கம் கடலில் கரைத்து வரும் நிலையில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளை பலத்த பாதுகாப்புடன் கடலில் கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையானது கொண்டாடப்பட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை, தொடர்ந்து ஒரு 4 நாட்களுக்கு மேல் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையானது இந்த விநாயகர் சதுர்த்தி பண்டிகை. இந்நிலையில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் இந்த விநாயகர் சிலை வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலை கரைப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக மெரினா, பட்டினப்பாக்கம், மயிலாப்பூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் சுமார் 1200க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதே போன்று கண்காணிப்பு கோபுரங்கள், மின்விளக்குகள், சிசிடிவி கேமராக்கள் என ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வீட்டில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையின் பொழுது பொது இடங்களில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை தவிர்த்து வீட்டில் வைத்து பூஜிக்கப்படக்கூடிய சிறிய அளவிலான அந்த விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் குடும்பத்தினருடன் தங்களோட குழந்தைகளுடன் பொதுமக்கள் காலையிலே வந்து அந்த விநாயகர் சிலையை கரையில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு பின்பு குடும்பத்தினரோடு இந்த விநாயகர் சிலைகளை கரைத்து செல்லக்கூடிய அந்த ஒரு காட்சிகளை நாம் பார்த்து வந்தோம். அதே போன்று பெரிய அளவிலான பொது இடங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெரிய அளவிலான விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக அந்த பகுதியில் பதிவு செய்யப்படக்கூடிய இடமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 7 அடியிலான விநாயகருக்கு பதிவு செய்வதற்கு ஒரு இடமும், 10 அடி வரையிலான விநாயகர் சிலையை பதிவு செய்வதற்கு ஒரு இடமும் என ஒவ்வொரு விநாயகர் சிலையும் அந்த பதிவு எண்களின்படி வரிசையாக அங்கு இருக்கக்கூடிய அந்த டிராலி மூலமாக எடுத்து செல்லப்பட்டு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தன்னார்வலர்களும் மற்றும் விநாயகர் சிலையை வைக்கப்பட்டிருக்க அந்த பொதுமக்களும் விநாயகர் சிலையை கரையை வைத்து வணங்கிய பிறகு அங்கு இருக்கக்கூடிய அந்த கரையில் விநாயகர் சிலையை கரைப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் தீவிரமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று எந்தவித அசம்பாவிதமும் உயிர் சேதங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காக உயர் கோபுரங்கள் வைத்து தொடர்ந்து கண்காணிப்பில் காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல TNRF வீரர்களும், நீச்சல் தெரிந்த தன்னார்வலர்கள் மற்றும் வீரர்கள் என அந்த பகுதியில் தொடர்ந்து பாதுகாப்பில் இருப்பதற்காக அந்த ஒரு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காலை 8 மணி முதலாகவே ஒவ்வொரு குடும்பத்தினர்களும் அதே போன்று பொது இடங்களில் வைக்கப்பட்டிருக்கும் விநாயகர் சிலையை கொண்டு வந்து சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரையில் விநாயகர் சிலையை கரைத்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.